Daily. Taste the Daily. நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலியாக தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வல்லநாடு பகுதியில் நிதி நிறுவனத்தால் வைக்கப்பட்ட சங்கரன் வீட்டின் சீல் அகற்றப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்த சங்கரன் குடும்பத்தினருக்கு தனியார் நிதி நிறுவனம் 10 லட்சம் ரூபாய் வழங்குவதாக தெரிவித்ததை அடுத்து போராட்டம் முடிவுக்கு வந்தது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். இதன் முழு விவரம் என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் கனிமொழி. அதாவது தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் கூலி தொழிலாளி உயிரிழப்பு கேட்டு இந்த சம்பந்தமாக நீதி கேட்டு காலையிலிருந்து ஒரு போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த உயிரிழந்த குடும்பத்திற்கு தனியார் நிறுவனம் சார்பில் 10 லட்சம் ரூபாய் வழங்குவதாக அந்த போராட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அதே போல பார்த்துட்டு அந்த போலீஸ் நிதி நிறுவன அதிகாரிகள் ஆகியோரும் ஒருவரிடம் நடத்திய பேச்சுவார்த்தையில் இறந்த சங்கரன் மற்றும் மகள் இருவருக்கும் தலா 4 லட்சமும் மருத்துவமனையில் உள்ள பத்திரகாளி அவங்களுக்கு மருத்துவ செலவு 2 லட்சமும் மொத்தம் 10 லட்சம் நிதி நிறுவன சார்பில் வழங்கப்படும் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த உடனடியாக வீட்டில் உள்ள சீல் வைக்கப்பட்டு அகற்றவும் இந்த பத்திரகாளி அவர்களுக்கு உடனடியாக விதவை சான்றிதழ் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த பத்திரகாளி அவங்களுக்கு அரசு வேலை வழங்குவதற்கு பரிந்துரை செய்யப்படும் என அந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் பார்த்துக்கிட்டா இதே இருந்து காலையில் இருந்து சுமார் 5 மணி நேரத்துக்கு மேலாக இந்த போராட்டம் நடந்து கொண்டு வந்தது. இதனால் நமது தொடர்ந்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் இந்த செய்தி நமது ஒளிபரப்பு கொண்டு வந்தோம். இந்த அடிப்படையில் இந்த ஒளிபரப்பு செய்வதற்காக எதிரொலியாக சீல் வைக்கப்பட்ட அந்த வீட்டின் சீல் வட்டாட்சியர் முனையில் டிஎஸ்பி முனையிலும் அது அகற்றப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.